அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிட சதீஷ் பேசுகிறேன். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்ன அன்பர்களுக்கான 2024 ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ஜோதிட பலன். பொதுவாக இந்த விருச்சிக ராசி லக்ன அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது என்றால் சுய முயற்சி என்பதுதான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிரச்சனையை தேடித்தரும். பிரச்சனையை இந்த மாதத்தில் சந்திப்பார்கள். பல பேர் முயற்சி செய்து கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்தில் உள்ளது. அதே போல் கழுத்து தோள்பட்டை பகுதி சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளும் இந்த மாதத்தில் ஏற்படும். அடுத்து பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரையில் குடும்பத்திடமும் தாய்மாமனிடமும் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் மூலமாக பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இந்த மாதத்தை தவிர்த்துருங்க. வருமானம் வராது, பிரச்சனையை தான் உண்டாக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதத்தில். அடுத்து மனதை நல்லா வச்சுக்கோங்க. மனம்தான் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிரியாக இருக்கும். நீங்கள் மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிங்கன்னா அது உங்களை பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும், அதை செயல்படுத்துனீங்கன்னா. ஸோ இந்த மாதம் மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் புத்திக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அதுவும் குடும்பத்தின் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்காக குடும்பத்திடமும் எதிரியை போல் நடந்து கொள்வதற்கான, குடும்பத்திடமும் சண்டையிடுவதற்கான அமைப்பு உள்ளது. இந்த மாதம் அமைதியை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. யாராவது வம்பிழுத்தாலும் அமைதியாக சென்று விடுவது உத்தமம். அடுத்து தங்களுடைய ஆரோக்கியத்திற்காக பல முயற்சிகளை இந்த மாதத்தில் அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள் மேற்கொள்வார்கள். அது அவர்களுக்கு நற்பலன்களை நிச்சயமாக தரும். அதே போல் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழைய வீடு வாங்குவதற்கு முயற்சி செய்தால் அது அவர்களுக்கு நல்ல அமைப்பை தரும். புது வீடு வாங்காதீங்க, பழைய வீடாக வாங்கி அதை வாங்கினதுக்கப்புறம் இடித்து புதிதாக கட்டிக்கொள்ளுங்கள். வாங்கும் பொழுது புதிதாக வாங்கக்கூடாது, அது நல்லது இல்லை. பழைய வீடாக தான் வாங்க வேண்டும். வாங்கி அதை புதுப்பித்து கொள்ளுங்கள். அடுத்து உறவுகளுக்காக, கணவர் மனைவிக்காகவோ மனைவி கணவருக்காகவோ ஒரு முயற்சியை மேற்கெடுத்து அவங்களுக்காக எஃபோர்ட் எடுத்து செலவு பண்ணுவாங்க. சிலர் மனைவிக்காக ஏதாவது ஒரு உதவிகளை செய்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவங்களுக்காக ஏதோ ஒரு பயணத்தை கூட மேற்கொண்டிருப்பாங்க. அவங்களுக்காக உதவிகளை ஓடி செய்யக்கூடிய, அவர்களுக்காக பண விரயம் செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். நண்பர்களுக்காக, உறவுகளுக்காகவும் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இளைய சகோதரருக்காக பண விரயம் செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நல்லது. அடுத்து மூத்த சகோதரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவர் மூலமாகவும் பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மூத்த சகோதரிடம் இந்த மாதத்தில் விலை இருப்பதே மிக மிக உத்தமம். அடுத்து எதிர்பார்த்த உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நடக்காது. பதவி உயர்வு எதிர்பார்த்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது இருக்காது. ஏதாவது வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கனாலும் அதெல்லாம் இந்த மாதத்தில் பொதுவாக இந்த மாதத்தில் திட்டங்களை தள்ளி போட்டு விடுங்கள், வேண்டாம். அந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். பழைய வீடு வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம், அது ஒன்று மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவுமே பண்ணிடாதீங்க தயவுசெய்து. அடுத்து வேலை உங்களுக்கு மிகவும் சுகமானதாகவே இந்த மாதம் சென்றுவிடும். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. இந்த மாதத்தில் அருமையாக இந்த மாதம் ஓடிடும். வேலை சுமூகமான மாதம்தான் வேலையை பொறுத்தவரை. நல்ல பாக்கியமான மனநிலையும் இந்த மாதத்தில் வேலையில் உண்டு. தந்தையின் மூலமாக அழுத்தத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏதாவது சொல்லி உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார், அவ்வளோதான். அது பெருசாக எடுத்துக்காதீங்க, தந்தை தானே.
மற்றபடி எல்லாம் நன்றாகவே உள்ளது. கவனமான விஷயங்களை சொல்லியிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி, வணக்கம்.